ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோவோட தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் தர பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் அனுப்புங்க. முதல் டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். கொத்தவரங்காய் பொரியல் செய்யும்போது கொஞ்சம் கூடவே சீரகம், பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு வெங்காயம், கொத்தவரங்காவை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. நீங்கள் முன்னாடியே காயை நல்லா வதக்கிட்டிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு வேக வைக்க வேண்டியதில்லை. கொத்தவரங்காவை ரொம்ப நேரம் வேக வச்சோன்னா டேஸ்ட் இருக்காது. இன்றைக்கி எங்கள் ஊரில் மழை லைட்டாக தூறிக்கிட்டு இருக்குங்க. இன்னொரு டிப்ஸு சொல்கிறேன் பாருங்கள். இது மாதிரி காய்கறி கட் பண்ண உடனே இந்த வேஸ்ட்டெல்லாம் இருக்கும், அந்த வேஸ்ட்டெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுறாதீங்க. இதை வச்சு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். இந்த காய்கறி தோல் கொஞ்சமாக டீ தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டிட்டு அதை ஒரு பாட்டிலில் ஊற்றிட்டு எந்தெந்த இடத்துல கொசு பூச்சிங்கள்லாம் வருதோ அந்த இடத்துலலாம் அந்த தண்ணியை ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா கொசு பூச்சிங்க வராது. நம்ம வாடி போன செடிங்கள்லாம் இருக்கும் பாருங்கள், அந்த செடிங்கள்லையும் ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த செடிகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா பூவும் பூக்கும். டீ தூள் தண்ணி சேர்க்கறதால பூச்செடியெல்லாம் நல்லா பூத்து வரும். ஈவினிங் டைமில் நம்ம வராண்டாவிலையோ இல்லை ஹால்லையோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அடிச்சிட்டோன்னா கொசு பூச்சிங்க வராது. அதேமாதிரி கிச்சன் கவுண்டர் டாப்லேயே நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா எறும்பு வராமல் இருக்கும். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி மஞ்சள் பை எடுத்துக்கோங்க. அதில் இந்த குக்கர் முடியை வச்சுட்டு ரவுண்டாக துணியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எதுக்குங்கிறது சொல்கிறேன் பாருங்கள். நம்ம குக்கர்லேருந்து விசில் வரும்போதே உள்ளே இருக்கிற தண்ணி பொங்கி வழியும், தண்ணி எல்லா பக்கமும் செதறி இடமே வீணாக போயிடும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நான் காட்டி இருக்கிற மாதிரி துணியை கட் பண்ணி போட்டிங்கன்னா துணியில் தான் அந்த தண்ணி எல்லாம் படுமே தவிர சுற்றியும் செதறாமல் இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். சாதம் வடித்த கஞ்சி தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு தலை குளிக்கும் போதே இந்த மாதிரி சாதம் வடித்த கஞ்சியில் கொஞ்சமாக ஷாம்பு, கொஞ்சம் டீ தூளம் மிக்ஸ் பண்ணி தலை குளிச்சிங்கன்னா தலைமுடி சூப்பராக இருக்கும், அழுக்கும் நல்லா போயிடும். இந்த வீடியோவும் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் அனுப்புங்க. தேங்க்யூ.